அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் காட்ட சொல்லுங்க சார். கொடுத்தது உண்மைதான். காட்ட சொல்லுங்க. ஏங்க எத்தனை பேருக்கு இங்க பேங்க் அக்கௌண்ட்? சரி, 20 லட்ச ரூபாய் விஜய் அவர்களால் கொடுக்க முடியாதுன்றீங்களா? குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். விஜய் அவர்கள் இன்னுமே அந்த மக்களை சந்திக்கலங்கிறது எப்படி சார் பாக்குறீங்க? பாதிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு சோகம் இருக்கத்தானே செய்யும், அடிச்சு தள்ளத்தானே செய்வார். போய் பார்க்கணும்ல சார். போனாக்கா 10 பேர் இருப்பாங்க இங்க கூட்டத்தில். அந்த சொந்தக்காரங்களாம் 10 பேர் இருப்பாங்க. 8 பேர் வந்து விஜய் பார்த்தா போதுன்ற மனப்பான்மையில் இருப்பாங்க. 2 பேர் செத்து போனதுக்கு விடக்கூடாதுன்ற பழி வாங்குற எண்ணத்தில் இருப்பாங்க. அந்த 2 பேர் பஞ்சங்களை என்ன பண்ணுவாங்க? கொண்டு போட்டுங்கிற வர சார், இது விபத்து தானே? அப்படியே அங்கே பார்ப்பாங்க. என்ன பண்றாங்கன்னா, பனையூர் அலுவலகத்துக்கே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி சந்திக்கிறதா இருக்காங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? வேற வழி இல்லை. அவங்களுக்கு தான் கொடுத்தாரான்னு என்ன இருக்கு? இப்போ கூட வந்து இல்ல, அவ்வளவு பேர் அக்கௌண்ட்டுக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 41 பேர்ல 2 குடும்பத்துக்கு மட்டும்தான் என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து வச்சு அதுக்கும் அந்த பணம் அனுப்பப்படும் தாவேக தரப்புல இருந்து கரெக்டா சொல்லிடுங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் காட்ட சொல்லுங்க சார். கொடுத்தது உண்மைதான். காட்ட சொல்லுங்க. ஏங்க எத்தனை பேருக்கு இங்க பேங்க் அக்கௌண்ட்? சரி, 20 லட்ச ரூபாய் விஜய் அவர்களால் கொடுக்க முடியாதுன்றீங்களா? 20 லட்சம் அவருக்கு வந்து பாக்கெட் மணி. சார், அப்புறம் கொடுத்தாருங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. தமிழக அரசு 10 லட்ச ரூபாய் கரெக்டாக கொடுத்தாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. எப்படி சார் அது? அவங்க சொன்னதை கேட்டுக்கொண்டு அப்போ இவங்க சொல்றதையும் கேட்டு அதே தான் கேட்டுக்கொண்டு. டிடி தினகரன் அவர்கள் வந்து விஜய் தலைமையில் மெகா கூட்டணி அமையும் அப்படின்ட்டு போன வாரத்தில் சொல்லியிருக்காரு. பாஜக அவனுடைய கிளை கழகங்கள் வெவ்வேறு பேர்ல இயங்குறாங்க, அவ்வளவுதான். எப்படி சார் ஆளுங்கட்சியை பற்றி எதிர்த்து பேசினாலே பிஜேபியோட பி டீம்னு சொல்லிடுறாரு? வேற என்ன இருக்க முடியும்? வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கும் சார். உண்மை நடப்பு என்ன? ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக ஜெயிச்சதில் பார்த்துருக்கீங்களா? ஏன் ஓட்டு மிஷின் தானே? நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இதுக்கு முன்னாடி 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்தது. மன்மோகன் சிங் அந்த டைம்ல வந்து வாக்கு எந்திரத்தில் இவ்வளவு திருமுள்ளு பண்ணான்னு தெரியாது. எப்படி சார் நமக்கு ஒன்று வேணும்னா அது நம்ம இப்படி உடனே வாக்கு எந்திரம் அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ். 1 வாங்கினால் 1 இலவசம். இந்த கரூர் கூட்ட நெரிசலில் கிட்டத்தட்ட 41 பேர் இறந்தது தமிழகத்தில் இல்லாமல் இந்தியாவே சோகத்தில் ஆழ்த்தியது. அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணம் அல்ல காரணம் இல்லை அப்படிங்கிறத சொல்ல அந்த பிரச்சாரம் நடக்கிறதுனால தான். அப்படிங்கிறப்ப அதை விஜய் அவர்கள் இன்னுமே அந்த மக்களை சந்திக்கலைங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு வகையில் கரெக்டான இது தான். நீங்கள்லாம் வந்து எவ்வளோ காப்பாற்ற பார்க்குறீங்க விஜய். இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட கூட்டத்தில் ஒரு சோகம் இருக்கத்தானே செய்யும், அடித்து தள்ளத்தானே செய்வார். போய் பார்க்கணும்ல சார். போனாக்கா 10 பேர் இருப்பாங்க இங்கே கூட்டத்தில். அந்த சொந்தக்காரங்களாம் 10 பேர் இருப்பாங்க. 8 பேர் வந்து விஜய் பார்த்தா போதுன்ற மனப்பான்மையில் இருப்பாங்க. 2 பேர் செத்து போனதுக்கு விடக்கூடாதுன்ற பழி வாங்குற எண்ணத்தில் இருப்பாங்க. அந்த 2 பேர் பஞ்சங்கண்டை என்ன பண்ணுவீங்க? ஃபுல் ப்ரொடெஸ்டோட போக வேண்டியதான். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன் கேளுங்க. எந்த தலைவனாவது அவனுக்கு செக்யூரிட்டி ஆஃபீஸர் போலீஸ் வந்து உயிரை காப்பாற்றுச்சுன்னு ஏதாவது வரலாறு இருக்குதா சொல்லுங்க பார்க்கலாம். காந்தி வர்றார் பிர்லா மாளிகை. அவர் சாதாரண வீடுகளுக்கெல்லாம் வரமாட்டார், பிர்லா மாளிகையில் தான் சாமி கும்பிடுவார். வர்றாரு, அத்தனை பேர் அதில் ஆயிரக்கணக்கான பேர் சுற்றி நிற்கிறாங்க. கோட்ஸே உள்ளே போய் நின்னா இப்படி கையெடுத்து கும்பிட்டான். உள்ளே பார்த்தா துப்பாக்கி பொட்டுன்னு பாயிண்ட் பிளாக்கில் ஷூட் பண்ணிட்டான். உடனே பிடிச்சிட்டாங்க, குற்றவாளியை பிடிச்சிட்டாங்க. செக்யூரிட்டி என்ன பண்ணுச்சுன்னா குற்றவாளியை பிடிச்சாச்சு, காந்தியை காப்பாற்றலையே. காந்தி செத்து போயிட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்களால் அச்சுறுத்தல் வருமா இல்லை அங்கே உள்ள அரசியல் தலைவர்களால்? அரசியல் தலைவர்களே தேவையில்லை, 2 பேர் இருப்பான். இப்போ நான் செத்து போயிட்டேன், எனக்கான சாவில் வந்து ஒரு கோபத்தோட என் சொந்தக்கார பசங்க 2 பேர் இருப்பான். மற்ற 8 பேர் இருந்தால் ஐயோ தலைவரே வந்திருக்காரு பார்த்துருக்காரு பேசிட்டு போய் இவங்க 2 பேர் ஏன்டா கொண்டு விட்டும் பேச வந்துட்டு அடித்தானா என்ன பண்ணுவீங்க? இது கொண்டு போட்டுங்கிற வர சார், இது விபத்து தானே? அப்படியே அங்கே பார்ப்பாங்க, அப்படியா பார்ப்பாங்க. சாவு தாங்க அங்கே கணக்கு. இயற்கையாக ஒன்றும் இல்லைங்க. கன்னட நடிகர் ராஜ்குமார் இயற்கையாக இறந்து போனார். தமிழர் வீட்டையெல்லாம் கன்னட தெரிஞ்சானுங்க, தெரியுமில்ல? பிரச்சாரத்துக்கு இயற்கையாக செத்து போனதுக்கு அவர் ரசிகர்கள் வந்து கன்னடத்தை அடித்தாங்க. யார் தடுக்க முடியாத? முபாரக் எகிப்து குடியரசுத் தலைவர் இராணுவ மரியாதையை ஏற்றுக்கிட்டு நிற்கிறார். இப்படி சல்யூட் அடிச்சுட்டு நிற்கிறார். இராணுவம் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் 15 AK-47 15 பேர், இந்த பக்கம் 15 பேர் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. இராணுவ அணிவகத்தில் வந்து 2 பேர் இப்படி திரும்ப படன்னு ஷூட் பண்ணால் முபாரக் செத்து விழுந்துட்டார். அவன் பாட்டுக்கு போயிட்டான்.
என்ன பண்ண முடிஞ்சது? இப்போ உள்ள அப்டேட் படி என்ன பண்ண முடிஞ்சது? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 20 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கிறாரு. இப்போ குடும்பங்களை நான் போய் நேரில் சந்திக்கிறேன்னு இருக்காங்க. அதுக்கு காவல்துறை தரப்புல இருந்து மறுப்பு உடனே வந்துகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பனையூர் அலுவலகத்திற்கே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாத்தையும் வர சொல்லி சந்திக்கிறதா இருக்காங்க. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? வேற வழி இல்லை அவருக்கு. ம். கொடுத்தவன்னு கணக்கு காட்டணும். அவங்களுக்கு தான் கொடுத்தாரான்னு என்ன இருக்குது? இப்போ கூட வந்து இல்லை, அவ்வளோ பேர் அக்கௌண்ட்டுக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட ஆனா, அதைத்தாங்க 41 கேட்க பேரில் 2 குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த வாரிசு நான் தான், அந்த பிள்ளையை நான் தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற பிரச்சனைனால 2 குடும்பத்துக்கு மட்டும்தான் அந்த பணம் போய் சேரல. மற்ற எல்லா குடும்பத்துக்கும் போய் சேர்ந்துட்டு அந்த 2 குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ அதை தீர்த்து வச்சு அதுக்கும் அந்த பணம் அனுப்பப்படும்ட்டு தாவேக தரப்புலேருந்து தரக்கா தரப்புல தான் சொன்னாங்க. ம். அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் காட்ட சொல்லுங்க. சில இதை காட்டுறாங்க சார். கொடுத்தது உண்மைதான். காட்ட சொல்லுங்க. ஏங்க எத்தனை பேர்த்து இங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது? செத்து போனவங்களாம் என்ன பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிற அளவுக்கு பெரிய வசதியான குடும்பம். சரி, 20 லட்சம் ரூபாய் விஜய் அவர்களால் கொடுக்க முடியாதுன்றீங்களா? 20 லட்சம் அவருக்கு வந்து பாக்கெட் மணி. சார், அப்புறம் அதை நம்மளால ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. கேள்வி நம்மளும் ஒரு காரணமாக இருக்கலாம்ங்கறதுக்காக 20 லட்சம் ரூபாய் கொடுத்தது அது இல்லை. கொடுத்தாருங்கிறதுக்கு ஆதாரத்தை காட்டுகிறது தான். நீயே சொல்லிட்டு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு நான் கூட தான் கொடுத்தேன். ஆளுக்கு 1 லட்ச ரூபா அனுப்பிச்சிருக்கேன். அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன். 41 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். தமிழக அரசு 10 லட்ச ரூபா கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க. எப்படி சார் அது? அவங்க சொன்னதை கேட்டுக்க வேண்டியதுதான். அப்போ இவங்க சொல்றதையும் கேட்டு அதே தான் கேட்டுக்க வேண்டியதுதான். போய் சேர்ந்ததுன்னு அவங்கள தான் கேட்கும். ஓகே சார். இப்போ உள்ள காந்தராஜ் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தார். தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுத்தார். அதையும் போட்டு அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. ஓகே சார். இப்போ இந்த அரசியல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ திரு டிடி தினகரன் அவர்கள் வந்து விஜய் தலைமையில் மெகா கூட்டணி அமையும் அப்படின்ட்டு போன வாரத்தில் சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? என்னங்கிறது வேற கட்சிக்காரர் சொல்லியிருந்தா பரவாயில்லைங்க. பாஜக கூட்டணியில் பாஜக கூட்டணி இதில் இருக்கிற ஆளுக்கு தான் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற எந்த கட்சிக்காரன் பேசுகிறான்? டிடி தினகரன் வேற கட்சியா? சசிகலா வேற கட்சியா? எல்லாம் கட்சி வேற சார். இது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பன்னீர்செல்வம் வேற கட்சியா? அவங்க யாருக்குமே தொடர்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி வேற கட்சியா? யாருக்குமே தொடர்பு இல்லை. எல்லாருமே செங்கோட்டை வேற கட்சியா? விஜய் வேற கட்சியா? சீமான் வேற கட்சியா? எல்லாம் வேற வேற. பாஜகவுடைய கிளை கழகங்கள் வேற பேர்ல இயங்குறாங்க. அவ்வளவுதான். கொள்கை எதிரியே திமுக பாஜக தான் சார். தளபதி விஜய் எந்த கொள்கைக்கு பாஜக எதிரி அதை சொல்லு. இவர் என்ன கொள்கை வச்சுக்கிற, எந்த கொள்கைக்கு பாஜக எதிரின்னு விஜய் கேட்டு சொல்ல. அப்படிதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை சொன்னார். உடனே நீங்க கேட்டு போறீங்க. உங்களுக்கு எதிர்த்து கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகியதை இல்லாதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எந்த கொள்கைக்கு இப்போ எதிரின்னு ஒரு வார்த்தை கேட்க தெரிஞ்சது. அவங்களுக்கு அந்த ஐக்கியம் கூட இல்லை. தொடர்ந்து எந்த ஒரு ஊடகமாவது, எந்த ஒரு யூடியூபாவது பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி எந்தெந்த கொள்கைகள்லாம் அவங்க எதிரின்னு கொஞ்சம் தயவு செய்து சொல்ல முடியுமா? அவர் பிரச்சார கூட்டத்திலையும் அவர் பேசுறது எல்லாமே திமுகவையும் பாஜகவையும் எதிர்த்து எவ்வளவு பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஆமாங்க, அவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட். அது யாரு கொடுத்த அசைன்மெண்ட்? அமித்ஷா கொடுத்த அசைன்மெண்ட். என்னத்துங்க அங்க என்னையே திட்டுங்க, என்னையே அடிங்கன்னு சொல்லி. ஆமா, அது என்ன தமிழ்நாட்டில் வராது. தமிழ்நாட்டில் பாஜக இல்லை. வாதத்துக்கு வேணா நல்லா இருக்கும் சார். உண்மை நடப்பு என்ன? சரி, இப்படி இப்போ இவ்வளோ தூரத்துக்கு வாதிக்கிறீங்களா? அதை உங்கள் வாதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் போய்க்கிறோம். எங்களுக்கு நாங்கள் மக்களை பார்க்குறோம். நீங்கள் ஒரு ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்துட்டு விஜய் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. இப்போ திமுக எதிர்த்து ஒரு பெரிய கூட்டணி அமையுங்கிறதுல நம்பிக்கை இருக்கா? திமுக கூட்டணியை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அவங்க கூட்டணியில் யாராவது உடச்சிட்டு வெளியே போயிட்டாங்களா? அவங்க ஸ்ட்ராங் கூட்டணி சார். கிட்டத்தட்ட அவன் முடிஞ்சு போச்சு இல்லை? ஸ்ட்ராங் கூட்டணி. 49ஆம் வருஷத்தில் இருந்து இன்னைக்கு வரையிலும் எவ்வளவோ கட்சிகள் வந்து திமுக ஒழித்து விட்டு தான் மறுவேலைன்னு சொன்னாக்கா ஒரு ஆள் யாராவது இருக்காங்களா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக இருக்குதுங்க. திமுகவோட சேர்ந்தவங்க தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்காங்க. இப்பவும் அவங்க கூட்டணியும் விரிசல்கள் பிரச்சனைகள் இருக்கதான் சரி. காங்கிரஸ் சொல்லுது இந்த வாட்டி நாங்க அதிக தொகுதி கேட்போம் அல்லது டிமாண்ட் வைப்போம் அப்படின்றாங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க அதிக கூட்டணி வைப்போம், ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ட்டு காங்கிரஸ் சொல்லிட்டு, விசிகா சொல்லிட்டு, அடுத்து மிச்சம் இருக்கிற கட்சிகள், இதர கட்சிகள், வைகோ அவர்களும் சொல்ல வாய்ப்பு இருக்கு. என்ன கேட்கறாங்க அவங்க? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஆக ஆட்சி அமைக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதில் எங்களுக்கு பங்கு விடுன்னு கேட்குறாங்க. வெற்றி கூட்டணிங்கிறது இப்போ நீங்களே ஒத்துக்கிறீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் தாவேங்கிறது வருது. ஓகே சார். இப்போ தோக்கிற கூட்டணி அதில் எவன் சேருவோம்? இன்னும் கூட்டணி அமையல. கூட்டணியே வரலையே. என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா சொன்னார். உன் கூட்டணியில் யார் இருக்கான்னு கேட்டாங்க.
வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, விஜய் எல்லாம் இருக்காங்க. யாரெல்லாம் வேற கட்சி அவங்கெல்லாம்? இன்னும் எலெக்ஷனுக்கு நிறைய மாசங்கள் இருக்கு சார். அடுத்து தேமுதிக வரட்டும் சார், இருக்கு, பாட்டாளி அதைத்தான் மக்கள் நானும் சொல்ல கட்சி வர்றேன். இருக்கு, எலெக்ஷனுக்கு டிடிவி தினர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, இதர கட்சிகள் நிறைய இருக்காங்க. அனைத்துமே ஒண்ணு இதர சேர்ந்துச்சுன்னா கட்சிகள்னு சொல்லாதீங்க, ஒரே கட்சியினுடைய வெவ்வேறு கிளைகள் அவ்வளவுதான். அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம்னு இருக்கும், அனைத்துலக ஜெயலலிதா மன்றம்னு இருக்கும். எல்லாம் அதிமுக தான். தலைவர்களுக்கு பதவி கொடுக்குறது தான் இந்த மன்றங்கள்லாம் அமைச்சு பதவி கொடுப்பாங்க. வெவ்வேறு கட்சி கிடையாது, ஒரே கட்சி தான். எப்படி சார் ஆளுங்கட்சியை பத்தி எதிர்த்து பேசினாலே பிஜேபியோட பி டீம்னு சொல்லிடுறாங்க? வேற என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு நடக்கிறது அதுதான். பிஜேபியும் திராவிட இயக்கமும் தான் எதிர்த்துக்கிட்டு நிற்குது. பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்றதுக்கு முக்கிய காரணமே திராவிட முன்னேற்ற கழகம் தானே சார்? சார் அது இருக்கட்டுமே. அது திராவிட இயக்கங்கள் வளர்றதுக்கு காரணமே பிஜேபி தானே, திராவிட ஜனதா பார்ட்டி தானே காரணம். அது நம்பிக்கலாமா? இப்போ நம்ம வாஜ்பாய் அவர்களை உருவாக்குனது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். வாஜ்பாய் கிட்ட அவருக்கு கூட்டணி சேர்ந்தன்னு ஒரு 19 பேசிட்டீங்க. ஹெச் ராஜா அவர்களை எம்எல்ஏ ஆக்குனது தலைவர் தான். அது ஒரு ஏன் ஹண்டே வந்து எம்ஜிஆர் மந்திரி ஆக்குனாரு, ஜெயலலிதாவை எம்ஜிஆர் மந்திரி ஆக்குனாரு. கூட்டணியில் கேபினெட் மினிஸ்டரா இருந்திருக்கீங்க சார் பிஜேபி கூட்டணியில். ஆமா, என்ன எப்படி இருந்தாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்ன கேட்டாங்க? வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதர், தவறான கட்சியில் இருக்கும் நேர்மையான மனிதர். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அவரை வந்து நமக்கு ஆதரிக்க வேண்டியது கட்டாயம்னாங்க. காங்கிரஸ் இவங்களோட முரண்டு போட்டாங்க. உடனே இவர் என்ன சொன்னார்? வாஜ்பாய் உடனே ஆரம்பிச்சார், சேரலாமான்னு 13 நிபந்தனைகளை வச்சாங்க. இந்த நிபந்தனைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னா உங்களோட கூட்டணினாங்க. ஏற்றுக்கிட்டு தான் கொடுத்தாங்க. ஏற்றுக்கிட்டு கூட்டணி. அந்த 13 நிபந்தனைகளை அவங்க நிறைவேற்றினாங்க. குஜராத்தில் கொத்து கொத்தா செத்தாங்க அந்த டைம்ல. ஒரு சின்ன அறிக்கை கூட தலைவர் குஜராத்தில் சேர்த்ததுக்கு இப்போ தமிழ்நாட்டை சேர்த்தது குஜராத் சீஃப் மினிஸ்டர் அப்போதைய முதல்வர் திரு மோடி அவர்கள் தான் அங்க முதல்வராக இருக்கட்டுங்க. ஒரு ஒரு வருத்தம் தெரிவிக்கலாம். மோடி யாரு? மோடிக்கு யார் எதிர்ப்பு தெரிவிச்சா தெரியுமில்ல? வாஜ்பாய் சொன்னார். வாஜ்பாய் தான் பிரதம மந்திரியா இருந்தார். அவர் என்ன சொன்னார்? இந்த ஆளால் நம்ம கட்சியினுடைய மானம் மரியாதை எல்லாம் போச்சு. முதல்ல அத்வானியால் உருவாக்கப்பட்டவர் தான் அவர். அத்வானிக்கு அவருக்கு திமுகவுக்கும் ஒத்தே வரல. தமிழ்நாட்டுக்கு வந்த போதெல்லாம் திமுக தலைவர்களை பார்க்காம தான் அவர் போனார். கூட்டணியில் இருந்தா கூட பார்க்காம தான் போனார். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சு, இருந்தாலும் கேட்டதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நாட்டு மாநிலத்துக்கு தேவையான நன்மைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதோட அவங்க போயிட்டாங்க. அது குஜராத்தில் நடந்தது கேட்குறீங்கன்னா, தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு குஜராத் சீஃப் மினிஸ்டர் பேருக்கு சீஃப் மினிஸ்டர் அவர் தெரிவிச்சாரா? சரி சார், இப்போ 5 வருஷம் பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களுக்கே எப்படின்னா தொடர்ந்து 3 முறை கிட்டத்தட்ட 15 வருஷம் வரப்போறாரு. அதுக்கு எப்படி சொல்ல போறீங்க? மக்கள் இது இல்லாம எப்படி? நீங்க தான் சொல்றீங்களா மக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்களா? அப்புறம் நீங்க போதாதா? உங்க சேனல் ஒன்று போதும். அப்போ ஓட்டு மிஷின் தானே? நாங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோங்க. அப்போ இதுக்கு முன்னாடி 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்தது. மன்மோகன் சிங் அந்த டைம்ல வந்து வாக்கு எந்திரத்தில் இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணான்னு தெரியாதுங்க. எப்படி சார் நமக்கு ஒண்ணு வேணும்னா அது நம்ம இப்படி உடனே வாக்கு எந்திரம்? அதுதான் நம்ம சொல்ல வர்றோம். இப்படி எல்லாம் கேட்கறதுனால தானே ஒரு 3 ஸ்டேட்ல அவங்க தோப்பாங்க. ஒரு இடைத்தேர்தலில் கூட பாஜக ஜெயிச்சதில்லை, பார்த்துருக்கீங்களா? ஏன்? தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்தது. நீங்கள் சொல்கிற உங்கள் மாதிரி ஆளுங்க இருக்கீங்க. அது மாத்திரம் எப்படி வந்தது? எப்படி ஜெயித்தார்கள்? ஒரு பெரிய ஆச்சரியக்குறி. உடனே நாங்கள்லாம் போய் அதானே நாங்கள் அப்படியே நடிக்கிடுவோம். இது மாதிரி பேசுறதுக்கு தானே அந்த இடத்துல தோக்கிறது. இடைத்தேர்தலில் தோத்தாக்க ஆபத்து ஒன்றுமே கிடையாது. இடைத்தேர்தலில் ஏன் தோப்பாங்கன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக. இப்போ இவ்வளவு பண்ணுறாங்களேங்க. ராகுல் காந்தி வந்து ஓட் சோறுங்கிறார் பார்லிமெண்ட்டில். ஓம் பிர்லா வாய மூடிட்டு தானே உட்காந்துருக்காரு. மோடி இப்படி தலையை குனிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அமித்ஷா இப்படி குனிஞ்சிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. நிர்மலா சீதாராமன் யுவார தீஃப்ங்கிறார். முன்னாடி உட்காந்துருக்கு. அந்த வாயை திறக்கலை. ஓம் பிர்லா வாயை திறக்கலை. இதில் காட்டுறாங்க, லைவாக காட்டுறாங்க. அதை ஏன் முடியல? இன்றைக்கி இதாக மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக போயிட்டாங்க. யாரோ ஒரு ஜாதியை பற்றி குஜராத்தை சேர்ந்தவங்க இந்த திட்டு வேலையெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி ராகுல் காந்தி பேசினதா ஒரு தகவல் வந்து ராகுல் காந்தியை கைது செய்கிறதுக்கு, அவர் பதவியை பறிக்கிறதுக்கு உத்தரவு போட்ட ஓம் பிர்லா ஓட் சோர்னு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்கிறார், வாய் மூடிட்டு உட்காந்துருக்காருன்னா என்ன அர்த்தம்? மாட்டிக்கிட்டாங்க, பல்வேறு வகையில் மாட்டிக்கிட்டாங்க, பதில் சொல்ல முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்து ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் கூப்பிட்டு டெல்லியில் இது போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா தான் எதிர்த்து ஓட்டு போடுவானுங்க. ஓட்டர் லிஸ்ட்லேயே பேர் எல்லாம் பண்ணிவிட்டுட்டார்.
ஓகே சார். இப்போ 2026 அப்புறம் நீங்கள் இருக்கீங்க இதை பற்றி பேசுறதுக்கு உங்கள் சேனல்லாம் வச்சுட்டு அப்போ நடக்கலையா இப்போ நடக்கலையா இது நடக்கலையா அப்படின்னு ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இதை நியாயப்படுத்துறதுக்கு நீங்கள்லாம் இருக்கிறீங்க. வேற என்ன வேண்டி இருக்குது? ஓகே சார். யூடியூபோட வேலையா அதுதானே. ஓகே 2026 ஏங்க இவ்வளோ பேசுறீங்களே. சீமான் ஒரு ஆள் இருந்தார், அவர் என்ன ஆனாருங்க? மூச்சுக்கு 30 தடவை சீமான் போட்டிங்களே, இன்னைக்கு எங்கே போனார் அவரு? எங்கே அவரு? இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கு, ஒரு தடவை வாய் தவறி கூட சீமான் பேர் வரலையே. அப்போ வந்தீங்கன்னா சீமான் வாய் தவறி கூட வேற ஒன்றும் பேச விடாம தடுத்தீங்க. என்ன பண்ணீங்க? உங்களுக்கு யார் பவர்ஃபுல்லாக வர்றாங்கன்னு தெரியுதோ அந்த பக்கம் போய் உடனே வாலாட்டிட்டு போய் நின்றுடுவீங்க. அடுத்த ஆளை தூக்கி குப்பையில். இதுவும் அதைத்தான் நான் இப்போ சொல்கிறேன். விஜயப்பா தம்பி ஜாக்கிரதப்பா, சீமானை பாரு, விஜயகாந்தை பாரு, பிரேமலதாவை பாரு. மக்கள் நல கூட்டணி ஒன்று வச்சு விஜயகாந்த் அவரை இவங்க தூக்கி விட்டது இப்படி தான் இல்லை. ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் போய் அந்த ஆள் கடைசியில் காலியான அந்த ஆள் மனசு உடைஞ்சு போனார். அந்த ஆள் இன்னும் அவர் கூட்டணி அலைன்ஸுக்கெல்லாம் எதுவுமே சொல்லலை சார். பேரே இல்லையே, இன்னைக்கு இல்லையே. அவங்க விஜய் அவர்கள் தனிச்சு நிற்கிறதா தான் இன்னும் வரைக்கும் ஸ்டாண்டில் இருக்காங்க. அப்படிதான் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. வரும் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய ஓகே 2026 நம்பி தான் அவர் இருக்கார். 2026 சார் தமிழக வெற்றி கழகத்தின் பங்களிப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு ஓட் பேங்க், எந்த அளவுக்கு ஞானேஷ்குமார் எந்த அளவுக்கு எலெக்ஷன் நடத்துகிறாரோ அந்த அளவுக்கு இருக்கும். ஞானேஷ்குமார் கையில் தான் இருக்குது. மக்களுடைய ஆதரவுன்னு எடுத்தால் நான் திருப்பி சொல்கிறீங்க, என்ன தலைகீழ நின்னாலும் பாஜகவுக்கு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது. அதுதான் மக்களுடைய தீர்ப்பு. தொடர்ந்து 3 முறையே பிரதமர் ஆனாலும் என்ன அது இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிங்க. அது உங்கள் சேனலுக்கு சொல்லிக்கிங்க. தொடர்ந்து 3 முறை இருந்தார், 36 ஜெயிச்சார், சந்திரமண்டலத்தில் கூட்டம் இருக்குது, எல்லாம் சொல்லிக்கிங்க. எங்களுக்கு ஆட்சேபனை. தமிழக சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைகீழ நின்னாலும் மக்கள் மனத்தை மாற்ற முடியாது. இந்த 3 முறை 7 முறை கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. 3 முறை எப்படி ஜெயிச்சாருங்கிறது தான் கேள்வி. சரி சார், தமிழ்நாட்டில் 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அதான் இந்த 4 எம்எல்ஏ தான். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ண முடிஞ்சுது? போதும் சார், ஒண்ணுமே இல்லாததுக்கு 4 பேர் இப்படித்தான் ஏற்றி விடுவீங்க. 4 5 ஆகும், 400 பேர் இவன் அடிச்சுட்டாங்கிறது தானே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அது செய்யுங்க. தேர்தலையே நிற்காத ஒருத்தனும் தேர்தலையே டெபாசிட் வாங்காத ஒருத்தனும் சேர்ந்து திமுகவை அழிச்சிடுன்னு ஒரு 4 மாதம் முன்னாடி வரலும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அப்படியே அந்த டெபாசிட் வாங்காதவரை கை விட்டுட்டீங்க. எத்தனை நாள் ஆக போகுது விஜயை கை விட்டுறதுக்கு? அடுத்த ஆள் வந்தா நம்ம விட்டு போயிட போறீங்க. இப்போ 2026 ஒரு படத்தில் அதான் காட்டுவா. அப்படி ஏவிராஜன் ஒரு கொள்ளைக்காரனை ஒருவர் அவரை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. பிடிச்சிக்கிட்டு போவோம். ஜெமினி கணேசன் தான் போலீஸ் ஆஃபீஸர். ஒவ்வொருத்தனா வண்டியில் உட்காந்துக்கிட்டு வா, காட்டு இதுக்கு நான் சாட்சி சொல்கிறேன். ஏவிராஜன் ஏதோ பண்ணுவார். பாதி வழியில் வண்டியை நிறுத்தி இறங்கி போயிடுவான். ஜெமினி கிட்ட சொல்லுவார், வலுத்தவன் வந்தான், இவன் இறங்கி போயிட்டான், அடுத்தவனை பாரும்பர். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கடைசியில் தான் அவருக்கு சாட்சியை கொண்டு வர முடியும். நீங்களும் அடுத்த ஆள் வந்தாக்கா நீங்கள் விஜய் கைவிட மாட்டீங்க. என்ன இருக்குது? விஜய்க்காக தான் சொல்கிறேன். அப்பா இந்த யூடியூப்பெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. எப்போ வேணாலும் காலை வாரி உங்களை தெருவை தூக்கி போட்டு தொம்முன்னு தூக்கி போடுவாங்க. விடுவது கூட தெரியாமல் விழுந்து சேர்த்து போடு, ஜாக்கிரதைன்னு சொல்லி வேண்டியது. இறுதியாக இப்போ அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், இந்த பொதுக்கூட்டத்திலேருந்து விஜய்க்கு அழைப்பு விட்டது, இந்த கொடி காமிச்சிட்டாங்க, இனி வெற்றி தான் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சார் இருக்கு? பெரிய மெகா கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதுக்கு நீங்களே சொல்லுங்க. அது நியாயமா? அது ஒரு கட்சியில் இன்னொரு கட்சிக்காரன் கொடியை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான், வெக்கமா இல்லை? அவங்க கட்சியை சேர்ந்த தினகரன் கேட்குறாருங்க, உனக்கு மான வைக்க ஏதாவது இருக்குதாயான்னு கேட்டாங்க. இதை எப்படி சார் பார்க்கலான்னு நீங்கள் அதை ஆதரித்து பேசுகிறீங்க. இப்படி ஆதரிச்சா தான் இது நல்லது. இது திமுக நீங்கள் செய்கிற தொண்டு. இப்படிலாம் ஏற்றி விட்டா தான் அவங்க நல்லா மேலே போய் உழுவுறதுக்கு நல்லா இருக்கும். விழுந்தாங்கன்னா எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு ஏற்றி விடுங்க. பண்ணுங்க. உங்கள் சேவைக்கு வாழ்த்துக்கள். செய்யுங்க. 2026 ஆட்சி அமைக்க போகிறது யார்? அது ஞானேஷ்குமார் கிட்ட தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதுங்கிறது தான் தேர்தல் முடிவுகள் சொல்லும். மக்கள் முடிவு நான் இப்போவே சொல்கிறேன். மக்கள் முடிவு தேர்தல் நேர்மையாக நடந்தால் பாஜக கூட்டணியும் பாஜக ஆட்கள் யாருமே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டார்கள். அதுதான் மக்கள் தீர்ப்பு. தமிழக வெற்றி கழகத்தின் நிலைப்பாடு ஒரு சீட்டு கூட வராது. அவ்வளோதான், வராது. நன்றி சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.